என்னன்னு பார்க்குறீங்களா? இது சீட்ஸ் வச்சு ஒரு லட்டு பண்ணேங்க. அதுதான் இது. பார்க்கறதுக்கு காயப்பொடி மாரியே இருக்குது. ஆனால் இது காயப்பொடினா எள்ளு வச்சு செய்வோம். அது எதுவுமே சேர்க்கல இதில். வெறும் 3 சீட்ஸு வச்சு இந்த லட்டு பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு நமக்கு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி வீடியோவில் சீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு லட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன சீட்ஸ் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன்னா, சன்ஃப்ளவர் சீடு, பம்ப்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், இது 3 தான் எடுத்திருக்கேன். அளவும் நான் சொல்கிறேன். இதுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பேரிச்சம்பழம், அதுவும் ஹெல்த்தி தானேன்னு சொல்லிவிட்டு இதில் சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்காம டேட்ஸே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. இதையும் எப்படி பண்ணியிருக்கேன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த சீடெல்லாம் அளவாக ஒரே அளவில் 3 சீட், நான் இன்றைக்கி எடுத்துருக்க 3 சீட்லேயுமே ஒரே அளவாக எடுத்துக்கிட்டேங்க. இங்கே ஒரு கிண்ணம் இருக்கும் பாருங்கள், அந்த கிண்ணத்தால் பம்ப்கின் சீட் ஒரு கிண்ணம், அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீட் ஒரு கிண்ணம், சன்ஃப்ளவர் சீடு ஒரு கிண்ணம், ஒரு பேரிச்சம்பழம் 4 இல்லைன்னா 5 எடுத்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்வீட் வேணும்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம். நான் கம்மியாக போதும்னு சொல்லிவிட்டு 4 எடுத்துக்கிட்டு அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கிட்டேன் 5 சீடை. அதை சீடை எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் கிள்ளி போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு வானலியை வச்சு அதில் தனித்தனியாக தாங்க எல்லா சீடையுமே நான் வறுத்திட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சன்ஃப்ளவர் சீடை வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கலர் நல்லா தெரியும் நமக்கே வறுபட்டோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி வறுபட்டோன்னே அதை எடுத்து வச்சுக்கிட்டு, அடுத்தது பம்ப்கின் சீடு, அதையும் அதே மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அதையும் எடுத்து வச்சு இந்த சீடில் அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீடு. அது நம்ம போட்டோன்னே நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான், எள்ளு மாதிரி தான் அதுவும் படப்படன்னு நல்லா புரிஞ்சுது வறுபட்டுருது. சரி, நான் அதையும் தனியாக வறுத்துக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா வறுத்தோம்னா ஒவ்வொரு சீடு ஒரு டைம் எடுத்துக்கும். அதனால் நான் தனியாகவே வறுத்துட்டேன். அதனால் ஃப்ளாக்ஸ் சீட் தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறணுன்னே மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் எல்லா சீடையும் ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு, சீடெலாம் மட்டும் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் கப்பில் போட்டு அடிச்சுட்டு பேரிச்சம்பழம் அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சீடெலாம் மட்டும் கிரைண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை அரைப்பட்டோன்னே பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டு அதை ஒரு தடவை லேசாக ஓட்டினாலே போதும், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. இதோ பாருங்கள், இது மாதிரி தான் நல்லா பொடி மாதிரி வந்துருச்சு. திரும்ப அதில் பேரிச்சம்பழத்தை சேர்த்துட்டு திரும்ப மிக்சியை போட்டுட்டு இதை மாதிரி வந்துடுது. அதனால் அப்புறமேலு இது பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ஒன்றும் சரி இப்படி பவுட்ரு மாதிரி இருக்கே எப்படி பிடிக்க வருமோன்னு நினச்சேன். நல்லாவே பிடிக்க வருது, அழகாக பிடிச்சாச்சு. இந்த அளவுக்கு இதுக்கு கரெக்டாக ரொம்ப தித்திப்பு ஜாஸ்தியும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. சரின்னு இதே அளவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். சரி, இப்படி பிடிச்சி வச்சாச்சுங்க. நல்லா அழகாக வந்துச்சு. உருண்டை பிடிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு தான் பொலன்னு இருக்குது, ஆனால் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோன்னா வந்துடுது. சரி, இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் நான் செஞ்சுருக்கேன். இதை சாப்பிட்டு முடித்த பிறகு அடுத்தது இன்னொரு தடவை செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம சீடில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பம்ப்கின் சீட்லாம் அதுலேயே என்னென்ன இருக்குது, சிங்க்கு, பாஸ்பரஸு, மெக்னீஷியம், எல்லா சத்துமே இருக்குது. இதை பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.